எனதருமை யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைபர்களே, நண்பர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஆறுமுகம் மாசிலாமணி. நமது சேனலுடைய பெயர் AMV மீடியா. இது நாள் வரைக்கும் என்னுடைய சேனலுக்கு நீங்கள் எல்லாம் பேர் ஆதரவளித்து 2000 சப்ஸ்கிரைபரை நாம் நெருங்கக்கூடிய நிலையிலே இப்போது இருக்கின்றோம். அதற்கு உங்களின் மேலான ஒத்துழைப்பினால்தான் இவ்வளவு சப்ஸ்கிரைபரை என்னால் ஈட்ட முடிந்தது. அதற்கு முதற்கண் உங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அது மட்டுமல்லாமல் நமது சேனலிலே வியூஸ் மிக மிக குறைவாக உள்ளது. நீங்கள் நமது சேனலை முழுமையாக பாருங்கள். ஒவ்வொரு வீடியோ பார்க்கும்பொழுதும் இடையிலே ஸ்கிப் செய்யாதீர்கள், முழுமையாக பாருங்கள். அவ்வாறு ஸ்கிப் செய்யக்கூடிய நேரிட்டால் அதை எதற்காக நீங்கள் ஸ்கிப் செய்கிறீர்கள், நான் ஏதாவது வீடியோவை மாற்றி அமைக்க வேண்டுமா என்ற உங்களது மேலான கருத்துக்களை எனக்கு தெரியப்படுத்துங்கள். இவ்வளவு நாட்கள் ஆகியும் நமது சப்ஸ்கிரைபர் வியூஸ் நமக்கு அதிகமாக கிடைக்கவில்லை என்பதுதான் ஒரு வருந்தத்தக்க விஷயமாகும். தொடர்ந்து நமது சேனலை பாருங்கள். ஒவ்வொரு காணொலியை பார்க்கும்போதும் இடையிலே ஸ்கிப் செய்யாதீர்கள், முழுமையாக பாருங்கள். தொடர்ந்து ஆதரவு கொடுங்கள். இதனால் வரைக்கும் எனக்கு ஆதரவு கொடுத்த உங்களுக்கு மனமார்ந்த நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். சரி, இப்போ இன்னைக்கு என்ன வீடியோவை நம்ம போக போகிறோம், வாங்க நம்ம வீடியோவில் போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வாங்க. ओम शक्ति ओम शक्ति ओम शक्ति ओम सर्वमंगल मांगल्ये शिवे सर्वार्थ साधके शरण्ये त्र्यंबके गौरी नारायणी नमोस्तुते. நான் இந்த ரெண்டு பேருமே ஆஃப் ஆகும், பரவாயில்லையா? जही देहि सौभाग्यम आरोग्यम देहि में परमम विद्यावंतम यशस्वंतम श्रीवंतम जन्म कुरु रूपम देहि जयम देहि यशो देहि विशो देहि या देवी भूतेषु विष्णु मायेति शक्तिदा नमस्तस्यै सिदा नमस्तस्यै 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 नमो नमः
या देवी सर्व भूतेषु श्रद्धा रूपेण संस्थिता नमस्तस्यै 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 नमो नमः या देवी सर्व भूतेषु लक्ष्मी रूपेण संस्थिता नमस्तस्यै 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 நமோ நமஹ. எல்லா வடிவங்களாகவும் அம்மா நமக்கு எல்லாம் வல்ல ஸ்ரீ காளிகம்மாள் புத்தி ரூபமாகவும் ஸ்ரத்தா ரூபமாகவும் வித்யா ரூபமாகவும் மாத்ரு ரூபமாகவும் எல்லா விதமான ரூபங்களாகவும் நம்மை அன்னை காளிகம்மாள் அவர்கள் வீட்டிருக்கிறார். அதனால தான் லலிதா சாஸ்திரத்தை பார்த்தீங்கன்னா ஸ்ரீ மாத்ரே நமஹ அப்படின்னு முதலாக இருக்கும். இன்னைக்கு பண்ண சாஸ்திரம் ஸ்ரீ மாத்ரே நமஹ உலகத்திற்கே தாயானவள் அகில கோடி பிரம்மாண்ட நாயகி அப்படின்னு பல கோடி அண்டங்களை மில்கிவே கேலக்சிவேன்னு சொல்றோம். சயின்ஸில் சொல்றாங்க மில்கிவே கேலக்சிகள். அது மாதிரி பல கோடி அண்டங்களை படைத்து காத்து அழிக்கக்கூடிய ஒரு பரம்பரை. அவளை வந்து ஒரு ரூபத்திலேயோ ஒரு விக்கிரகத்திலேயோ நம்ம வந்து குறிப்பிட முடியாது. அண்டம் பிரம்மாண்டம் பேரண்டம் பிரம்மாண்டம் சொல்லுவாங்க. அனைத்து விதமான அண்டங்களையும் ஒரு கணப்பொழுதில் படைத்து காத்து அழிக்கக்கூடிய ஒரு பரம்பொருளை அந்த திருமேனியில வந்து கல் திருமேனிலையோ உலக திருமேனிலையோ வந்து சுவாமியை வந்து எழுந்தருளை செய்து இந்த மந்திர பலமானது அங்கே இருக்கும். இந்த சுவாமி கிட்ட வரும்போது அதனால என்ன பண்ணுறோம், நம்ம எந்த விதமான பிரார்த்தனை வைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா வேண்டத்தக்கது அறிவோயினி வேண்ட பொழுதும் தருவோயினி எல்லா விதமான வேண்டுதல்களும் அவங்களுக்கு தெரியும். அவங்களுக்கு தெரியாத விஷயமே கிடையாது. நினைச்சே பார்க்க முடியாத விஷயத்தை கூட வந்து அம்மாவை வந்து நம்ம பண்ணி கொடுத்துருவாங்க. நம்ம பண்ண வேண்டியது பத்திரம் புஷ்பம் பதம் தூயம் யோமே பக்தியா பிரயசித்து நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒரே ஒரு பூவாக இருந்தால் கூட சரி. 100 கூட வாங்கணும் அப்படிங்கிறது அவசியம் கிடையாது. அர்ச்சனை பண்ண அவசியம் கிடையாது. ஒன்றுமே கிடையாது. நீங்கள் கோயில் பார்த்தீங்கன்னா நல்ல மனமாற பிரார்த்தனை பண்ணலாம். நல்ல பிரார்த்தனைக்கு மிக சிறந்த பலன் கிடைக்கும். அதுக்கு நமக்கு வந்து நாயன்மார்கள் பெரிய நாயன்மார்களை பற்றியும் ஆழ்வார்களை பற்றியும் பெரிய புராணங்கள் மற்ற விஷயங்கள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ நாம் பண்ண வேண்டியது என்னன்னு கேட்டிங்கன்னா மூன்றோர் பெரியவங்கள்லாம் காட்டிய வழியில் நாம் சுவாமியை பக்தி சிரத்தையோடு பூஜை அதாவது மந்திரம் அல்லது பக்தியை செலுத்தினோமானால் நமக்கு எல்லா விதமான அருளும் கிடைப்பது என்பது உறுதி என்று சொல்லப்படுகிறது. அதனால் நம்முடைய பக்த கோடிகள் அனைவரும் இங்கே வரும் காலங்களில் கோயிலில் வரும்போது ஃபோனெல்லாம் முடிஞ்ச வரைக்கும் ஆஃப் பண்ணிட்டு வரணும். ஃபோன் ஆஃப் பண்ணிவிட்டு உள்ள ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் நீங்கள் ஆந்து வீடியோ ஒரு மணி நேரம் ட்ராவல் பண்ணி வருவீங்க. 1 மணி நேரம் 3/4 மணி நேரம் குறைஞ்சபட்சம் ட்ராவல் பண்ணி வருவீங்க. வந்து இங்கே இருக்கிறது அந்த கவனத்தில் இருக்கக்கூடாது. அதனால் ஃபோனை வந்து வீட்டிலேயே வச்சுட்டு வந்துடணும். டெல்லிக்கு வரும்போது ஃபோன் உள்ளே வரும்போது சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு அம்பாள் சாமி தரிசனம் முடிச்சுட்டு வெளியில் போகும்போது மறுபடியும் ஆன் பண்ணணும். கோயில் உள்ளே இருக்கும்போது ஒரு மாறுதலான விஷயம் ஃபோனில் கேட்கக்கூடாது. கேட்டால் உடனே சாஸ்திரப்படி கேட்கக்கூடாது. ஒரு பிறப்பு இருக்குன்னா இறப்பு இருக்காதுன்னா இறப்பு சம்மந்தப்பட்டதெல்லாம் கேட்கக்கூடாது. கோயிலில் உள்ள சந்தையில் இருக்கும்போது ஃபோன் வருது ஏதோ ஒன்று ஆகுது அப்படின்னா அந்த மாதிரியான விஷயம் காதில் கேட்கக்கூடாது கோயிலில் இருக்கும்போது. அதனால கோயிலில் இருக்கும்போது ஃபோனெல்லாம் ஆஃப் பண்ணிடணும். ஃபோன் ஆஃப் பண்ணிவிட்டு ஃபுல்லாக முழுக்க சுவாமி முழு மனதோட பிரார்த்தனை பண்ணிங்கன்னா கடாட்சி இங்கிரி கூட கவலாக கூடி செய்தாயிடும். அம்பாவை வந்து கடைக்கான்னு பார்த்தா போதும் லட்சுமி அவர்கள் வந்து கொட்டிட்டு போயிடும். லட்சுமி வரும் பணம் மாத்திரம் எல்லா விதமான செல்வங்களும் நமக்கு வரும் என்பது உறுதி. அதே மாதிரி அநேக கோடி பிரம்மாண்ட நியமம் சிவபிரசாத நியமம். சிவபிரசாதினி அப்படின்னா உடனே நினைச்ச உடனே தருவாங்க. கற்பக விருட்சம் மாதிரி கற்பக விருட்சம் பற்றி அது கீழே இருந்து அதை ஏதாவது ஒரு விஷயத்தை நினைச்ச உடனே அந்த கற்பக விருட்சமாக நமக்கு அருள்வது போல அம்மா எல்லா மனசு காளிகம்மாளவர் அவள் முன்னாடி போய் எதுவுமே நினைக்க வேண்டிய அவசியமே கிடையாது. நினைச்ச மாத்திரத்திலே வந்து அதை வந்து அதனால் எல்லா விதமான சௌக்கியங்களும் நமக்கு கிடைப்பது உறுதி. வரும் காலங்களில் நீங்கள் என்ன பண்ணோம், யூடியூப்பில் போயிட்டு தேவி மகாத்மியம் அப்படின்னு ஒரு ஸ்லோகம் இருக்குது. 700 ஸ்லோகங்கள் கொண்டது. தேவி மகாத்மியம் பை பிரகாஷ் கௌஷிக். யூடியூப்பில் போனீங்கன்னா தெரியும். தேவி மகாத்மியம் பை பிரகாஷ் கௌஷிக்னு போடுங்க. பிரகாஷ் கௌஷிக் அதை போட்டுட்டு அந்த ஒரு 2.5 மணி நேரம் ஓடக்கூடிய அந்த ஒரு மந்திரம் வரும். அந்த மந்திரத்தை ரவுண்ட் அவுட் பண்ணிவிட்டு வெண்டையோட கொண்டு தினசரியாக நீங்கள் வீட்டில் அதை காலை ஒரு 5 மணி அளவில் எழுந்தவுடனே அதை போட்டு கேளுங்க. இழந்த ராஜ்யத்தை மீண்டும் பெறக்கூடிய வலிமை கொண்டு அந்த மந்திரம். இழந்த ராஜ்யமே மீண்டும் கிடைக்கும்னா அந்த மாதிரியான மந்திரம் வரும். சண்டி மந்திரம் சொல்லுவாங்க. அந்த சண்டி மந்திரத்தை கேளுங்க, எல்லாரும் பயனடைங்க. அதே மாதிரி தேவாரம் திருவாசகம் நம்மளுடைய குழந்தை செல்வங்களுக்கு மழை செல்வங்களுக்கு நாமளும் கற்றுக்கணும். மழை செல்வங்களுக்கு நம்ம வந்து அதை இது பண்ணணும், சொல்லிக் கொடுக்கணும். தேவாரம் திருவாசகம் ஆகிய நம்மளுடைய முன்னோர்கள் நமக்கு அருள் செய்த 12 திருமுறைகளை ஒரு வாரத்துக்கு ஒரு ஸ்லோகம் வச்சுக்கணும்.
இப்போ உலகலாம் இருந்து ஓதற்கு கழிவன் நிலவுலாவி ஏற்படுகிறி அழகிய ஜோதி அம்பலத்தில் ஆடுவோம் மனசிலப்படி வாழ்த்து வளரும் அப்படின்னா அந்த ஒரு பாடலை ஒரு வாரம் முழுவதுமாக படிச்சுட்டே வரும். படிச்சுட்டே வர வர என்ன ஆகும்னா பாடமாயிடும். அடுத்த வாரம் இன்னொரு ஸ்லோகம். அந்த மாதிரி 12 திருமுறைகள் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ வந்து நம்ம குழந்தைகளுக்கு சொல்லித்தர வேண்டியது நம்மளோட கடமை. நம்ம பள்ளிக்கூடத்தில் சொல்லிக் கொடுக்க மாட்டோம். நாம் வீட்டில் வந்தவங்க தனியாக வந்து பெண் குழந்தைகளாக தான் கையில் வந்து வளையல் போடணும், நெத்தியில் பொட்டு வைக்கணும்னு சொல்லி கொடுக்கணும். ஆண் குழந்தைகளாக தான் நல்லா திருநூறு பூசணும். காலையில் எழுந்த உடனே பல் துளக்கணுன்னே திருநூறு பூசணும் தான் காப்பி சாப்பிடணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபார்மேட் கொடுக்கணும். குழந்தை எல்லாரும் நம்ம நல்லொழுக்கத்தை அது மாதிரி நம்ம பயிற்சி பண்ணோம்னா பின்னாடி வரக்கூடிய நம்மளுடைய நாட்டினுடைய இந்த இளைஞர்களோ நம்ம குழந்தை செல்வங்களோ மிகப்பெரிய ஒரு ஒவ்வொருத்தரும் ஒரு விவேகானந்தர் மாதிரியாக வரக்கூடிய வாய்ப்பு உள்ளது. எல்லாம் ஸ்ரீகாரியாக எல்லாமே நல்லது கொடுக்கணும். ஓம் ஸ்ரீ